ஷால் போட்டு போகணும். ஏன் ஷால் போடாம போனா இது தப்பு நடக்காதா? உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பெண்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஷன்ன்ற பேரில் கொஞ்சம் அழகுறையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஷால் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆடை சுதந்திரம்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரெஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு விவரம் தெரிய மாட்டேதுங்க. நம்ம அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதில் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க இதை பற்றி கிளியராக. அதை பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. அதாவது உலகத்தில் வந்து விலை மதிக்க முடியாதது எவ்வளோ இருக்குங்க. அதில் ஒன்று தான் பெண்கள் வந்து அவங்களோட உடம்பை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். மற்றவங்க யாரும் நம்ம உடம்பை வந்து பார்க்கக்கூடாதுன்றதுல கான்ஷியஸாக இருக்கணுங்க. ஒன்றுமே இல்லைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா நடிக்கிறவங்க அவங்கள விட்டுருங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் அன்ஈஸியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். அதுவே நீங்கள் வந்து சாய் பல்லவி மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு கெத்தாக இருக்கும். நம்ம வந்து நம்ம உடம்பை மறைக்கிறதுக்காக தான் வந்து ட்ரெஸ்ஸு, அதில் வந்து நிறையா ஃபேஷன்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. நான் என்னோட கருத்தை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பட் என்னன்னா, நம்ம மட்டும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கெத்தாக போகலாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து உடம்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டைலு, அதுதான் கெத்து, அப்போ தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து மற்றவங்க வந்து கற்றுக்குவாங்க. சின்ன ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா நடந்து போயிட்டே இருக்காங்க, ஒரு பொண்ணு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, அதே பக்கத்தில் ஒரு பொண்ணு கொஞ்சம் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த அக்கா பாரு, அந்த அக்கா மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த அக்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்களை காமிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தாங்க இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஸோ அந்த வீடியோ வரும், அதை பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதுதாங்க கெத்து.